அனைவருக்கும் வணக்கம். நம்ம பாலிட்டி 500 சீரிஸ் வந்து பார்த்துட்டு இருக்கோம். தினமும் வந்து ஒரு 10 எம்சிக்யூ வந்து பார்த்துட்டு இருக்கோம். லாஸ்ட் கிளாஸ்ல ஒரு 8 எம்சிக்யூ தான் வந்து பார்த்தோம். 2 வந்து ரிப்பீட் ஆயிடுச்சு அப்படிங்கிறதுனால ஸோ லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தா அந்த 2 எம்சிக்யூவோட சேர்த்து இன்னைக்கு நம்ம 12 எம்சிக்யூஸாக வந்து பார்க்க போகிறோம். கொஸ்டின் நம்பர் 39, கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ரிகார்டிங் ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன். ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன் குறித்து ஒரு 3 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த 3 ஸ்டேட்மெண்ட்ல எதுல வந்து சரி அப்படின்னு கேட்டிருக்காங்க. த எலெக்ஷன் கமிஷனர் இஸ் அப்பாயிண்டட் அண்ட் கேன் பி ரிமூவ்டு பை த கவர்னர் ஆஃப் ஸ்டேட்னு சொல்கிறாங்க. ஸ்டேட் கமிஷனருடைய ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷனர் ஆனவர் அப்பாயிண்ட் பண்ணுறதும் வந்து கவர்னர் தான், ரிமூவ் பண்ணுறதும் கவர்னர் தான் சொல்கிறாங்க. இந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு. அப்பாயிண்ட் பண்ணுறது மட்டும்தான் வந்து கவர்னர். ஸோ ரிமூவ் பண்ணுறது வந்து ஒரு ஹைகோர்ட் ஜட்ஜை வந்து எப்படி ரிமூவ் பண்ணுவாங்களோ அந்த மேனரில் தான் வந்து ரிமூவ் பண்ணுவாங்களே தவிர்த்து ஒரு கவர்னரை வந்து ரிமூவ் பண்ண மாட்டார். கவர்னரால் அவர் ரிமூவ் பண்ண மாட்டார். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து தவறானது. ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட், the conditions of service and tenure of office of the state election commissioner are determined by governor of state subject to any laws enacted by the state election சொல்றாங்க. அதாவது ஒரு ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷனருடைய அவருடைய டென்யூர் அதே போல் அவருடைய சர்வீஸ் கண்டிஷன்ஸ் எல்லாமே கவர்னர் டிசைட் பண்ணுவார். ஆனால் அதை அவர் எப்படி டிசைட் பண்ணுவார்? அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய அந்த லெஜிஸ்லேச்சர் சட்டமன்றம் வந்து சில ரூல்ஸ் வந்து மேக் பண்ணும் இல்லையா, அதை பேஸ் பண்ணி தான் கவர்னர் வந்து டிசைட் பண்ணுவாருன்னு சொல்றாங்க. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் சரியானது. மூணாவது ஸ்டேட்மெண்ட், த ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன் மேக்ஸ் ப்ரொவிஷன்ஸ் ரெகார்டிங் ஆல் த மேட்டர்ஸ் ரிலேட்டிங் டு எலெக்ஷன்ஸ் டு த பஞ்சாயத்து இன் ரெஸ்பெக்டிவ் ஸ்டேட்னு சொல்றாங்க. இது வந்து தப்புங்க. அதாவது ஒரு ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன் ஆனது ஒரு பஞ்சாயத்து எலெக்ஷன்ல இருக்கக்கூடிய எல்லா ப்ரொவிஷன்ஸ்லையும் சில மாற்றங்களை அதால் ஏற்படுத்த முடியும், ப்ரொவிஷன்ஸை மேற்படுத்த முடியுன்றாங்க. இது வந்து ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன் கிடையாது, இதுவும் வந்து ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் கிட்ட தான் இருக்குது. கரெக்டா? ஸோ ஸ்டேட் எலெக்ஷன் கிடையாது, ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் சட்டமன்றம் தான். ஒரு மாநிலத்தில் இருக்கக்கூடிய சட்டமன்றம் தான் அங்கே இருக்கக்கூடிய பஞ்சாயத்து தேர்தல் நடக்கக்கூடிய ப்ரொவிஷன்ஸ்லாம் வந்து டிசைட் பண்ணுன்றாங்க. இது ப்ரொவைட் பண்ணோம். இது வந்து ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன் தவறாக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் தவறு. அப்போ எது சரின்னு கேட்டிருக்காங்க? ஆப்ஷன் 2 ஒன்லி 1. ஸோ சாரி 2 ஒன்லி, ஆப்ஷன் பி. சரியா? ஸோ அடுத்தது கொஸ்டின் நம்பர் 40, கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட். ஸ்டேட்மெண்ட் 1, சிக்கிம் ஹேஸ் a 2-tier சிஸ்டம் ஆஃப் பஞ்சாயத். சிக்கிம் வந்து 2-tier பஞ்சாயத்து இருக்குன்னு சொல்கிறாங்க. அதாவது நமக்கு தெரியும் இந்த பஞ்சாயத்து லெவல் ஆனது ஒவ்வொரு மாநிலத்திலுமே வந்து ஒரு 3-tier சிஸ்டம் ஆஃப் கவர்மெண்ட் வந்து இருக்கணும்னு சொல்கிறாங்க. அதாவது என்ன? கிராம பஞ்சாயத், பஞ்சாயத்து சமிதி, ஜில்லா பரிஷத், அதாவது வில்லேஜ், இன்டர்மீடியட் அண்ட் டிஸ்ட்ரிக்ட் லெவல்னு சொல்லிட்டு 3-tier சிஸ்டமாக இருக்கும். இதை 73rd கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் மூலமாக இதை கொண்டு வந்திருப்பாங்க. அதாவது நாடு முழுவதும் ஒரே மாதிரியான இந்த பஞ்சாயத்து சிஸ்டம் இருக்கணும்னு சொல்லிட்டு கொண்டு வந்திருப்பாங்க. அப்படி பார்க்கும்போது 3 level ஆஃப் சிஸ்டம் தான் வந்து இருக்கணும், 3-tier சிஸ்டம் தான் இருக்கணும். ஆனால் சிக்கிமில் மட்டும் 2-tier சிஸ்டம் இருக்குன்னு சொல்கிறாங்க. அது ஆமாம். ஆனால் அந்த 73rd கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் என்ன சொல்லியிருக்குன்னா சில மாநிலங்களுக்கு மட்டும் விதிவிலக்கு கொடுத்துருக்கோம். காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது மோர் தென், அதாவது லெஸ் தென் 20 lakhs பீப்புள் இருக்கிறாங்க அப்படின்னா, அதாவது ஒரு மாநிலத்தில் 20 லட்சத்துக்கும் குறைவான மக்கள் தொகை இருக்கிறாங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து 2-tier சிஸ்டம் 3-tier சிஸ்டம் வந்து தேவை கிடையாது. ஏன்னா இருக்கிறதே மக்கள் தொகை வந்து குறைவான இடம் தான். அங்கே ஒரு 3 level ஆஃப் அந்த டயர் சிஸ்டம் வைக்கிறது வந்து தேவையில்லாத விஷயம் அப்படிங்கிறதுனால அங்கே 2-tier சிஸ்டமே போதும் அப்படின்றாங்க. சிக்கிம்லேயும் வந்து அதே மாதிரி தான். சிக்கிமில் வந்து ரொம்ப 20 லட்சத்துக்கும் குறைவான மக்கள் தொகை இருக்கிறதுனால அங்கே 2-tier சிஸ்டமை ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ ஸ்டேட்மெண்ட் 1 இஸ் ரைட். ஸ்டேட்மெண்ட் 2 என்ன சொல்கிறாங்க? த கவர்னர் ஆஃப் சிக்கிம் ஹேஸ் ஸ்பெஷல் ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் அன் ஈக்குட்டபிள் அரேஞ்ச்மெண்ட் டு என்ஷூர் த சோஷியல் அண்ட் எக்கனாமிக் அட்வான்ஸ்மெண்ட் ஆஃப் டிஃப்ரெண்ட் செக்ஷன்ஸ் ஆஃப் த பாப்புலேஷன் ஆஃப் சிக்கிம். ஸோ என்ன சொல்கிறாரு? கவர்னர் ஆஃப் சிக்கிம், அதாவது சிக்கிமுடைய கவர்னர், அவருக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குதான். என்ன ரெஸ்பான்சிபிலிட்டி? மக்களுடைய, அதாவது டிஃப்ரெண்ட் செக்ஷன் ஆஃப் பீப்புள், கேஸ்ட் வைஸாகவும் கம்யூனிட்டி வைஸாகவும் நிறைய பிரிஞ்சிருப்பாங்க இல்லையா. ஸோ அவங்கள சோஷியலாகவும் எக்கனாமிக்கலாகவும் அப்ளீட் பண்ணக்கூடிய வேலையை, அதாவது முன்னேற்றக்கூடிய வேலையை வந்து அவருக்கு இருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த ஸ்டேட் மட்டும் கரெக்டு தான். நீங்கள் பார்த்தீங்கன்னா சில ஸ்டேட்டில் கவர்னருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பெஷல் ப்ரிவிலேஜஸ் வந்து இருக்கும். ஸோ இதில் எது சரி? ரெண்டுமே சரி தான். ஆனால் ஸ்டேட்மெண்ட் 2 ஆனது ஸ்டேட்மெண்ட் 1 வந்து ஜஸ்டிஃபை பண்ணல, கரெக்டாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணல. காரணம் என்ன? இந்த 2-tier சிஸ்டம் அப்படிங்கிறது சிக்கிமுடைய கவர்னருக்கு ஒரு ஸ்பெஷல் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கிறதுனால கிடையாது. காரணம் என்ன? பாப்புலேஷன் ரொம்ப குறைவாக இருக்கிறதுனால தான் இந்த சிஸ்டமை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ஆப்ஷன் பி, போத் ஸ்டேட்மெண்ட் 1 அண்ட் ஸ்டேட்மெண்ட் 2 ஆர் கரெக்ட் அண்ட் ஸ்டேட்மெண்ட் 2 இஸ் நாட் கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஃபார் அன் ஸ்டேட்மெண்ட் 1. ஸோ இது ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர்.
இப்போ கொஸ்டின் நம்பர் 41, which of the following state does not find a mention in article 371 of the constitution of India? அதாவது இந்திய அரசியலமைப்பில் ஆர்டிகல் 371 கீழே கூடிய ஸ்டேட்ல எதெல்லாம் வந்து இன்க்ளூட் பண்ணலன்றாங்க. முதல்ல ஆர்டிகல் 371 என்ன சொல்லுது? அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய சில மாநிலங்களுக்கு சில அங்கீகாரத்தை வந்து கொடுக்குது. காரணம் என்ன? அங்க இருக்கக்கூடிய சமூக பொருளாதார அதே போல அவங்க அடையாளங்களை கலாச்சாரத்தை பாதுகாக்கிறதுக்காக சில ப்ரொவிஷன்ஸை ஆர்டிகல் 371 வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஆர்டிகல் 371ல மொத்தம் வந்து ஒரு 12 மாநிலங்கள் வந்து இருக்குங்க. 12 ஸ்டேட்ஸ் வந்து இருக்கு. என்னென்ன ஸ்டேட் அப்படின்னு பார்த்துருவோமா? ஃபர்ஸ்ட் வந்து குஜராத், மகாராஷ்டிரா, கர்நாடகா, கோவா, ஆந்திரா, தெலுங்கானா. ஸோ இதெல்லாம் வந்து சவுத் இந்தியன் ரீஜனில் இருக்கக்கூடியது. அப்படியே நார்த் ஈஸ்டர்ன் ரீஜனில் பார்க்கும்பொழுது சிக்கிம், அருணாச்சல் பிரதேஷ், நாகாலாந்து, மணிப்பூர், மிசோரம் அண்டு அசாம். ஸோ எத்தனாவது பாருங்க, மொத்தம் வந்து 6 இருக்குதுங்களா? 12. ஸோ இங்கே 6 மொத்தம் வந்து 12 இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த 12 மாநிலங்களில் இல்லாத மாநிலம் எதுன்னு கேட்குறாங்க. மகாராஷ்டிரா இருக்குதா? இருக்கு. குஜராத் இருக்குதா? இருக்கு. அசாம் இருக்குதா? இருக்கு. எது இல்லை? மத்திய பிரதேஷ் மட்டும்தான் வந்து இல்லை. ஸோ இந்த ஆர்டிகல் 371ல மென்ஷன் பண்ணாத ஒரு ஸ்டேட் எது? மத்திய பிரதேஷ். ஸோ டி இஸ் த ரைட் ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 42, த இந்தியன் கான்ஸ்டியூஷன் இஸ் டிஸ்கிரைப்ட் ஆஸ் அ லிவிங் டாக்குமெண்ட் பிகாஸ், அதாவது இந்திய அரசியலமைப்பை ஒரு லிவிங் டாக்குமெண்ட், அதாவது லிவிங், அதை தமிழ் படுத்தினா ரொம்ப நகைச்சுவாக இருக்கும். ஸோ லிவிங் டாக்குமெண்ட்னா என்ன? ஒரு உயிரோடு இருக்கக்கூடிய ஒரு டாக்குமெண்ட்டை அதை கன்சிடர் பண்ணுறோம். ஏன் வந்து உயிரோடு இருக்கக்கூடிய ஒரு டாக்குமெண்ட்? ஒரு மனிதன் எப்படி தினமும் வந்து சுவாசிப்பதாலேயோ சாப்பிடுவதாலேயோ உயிர் வாழறானோ, அதே போல் இந்திய அரசியலமைப்புமே வந்து ஒரு உயிர் வாழக்கூடிய ஒரு டாக்குமெண்ட்டாக ஒரு டாக்குமெண்ட்டாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இது காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஒரு 4 ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காங்க. இதில் பெஸ்ட் எது அப்படின்னு பார்க்கும்போது இட் அடாப்ட்ஸ் டு எவால்விங் சொசைட்டல் நீட்ஸ் அண்ட் வேல்யூஸ்ன்றாங்க. இதுதாங்க கரெக்டு. கீழே கூடிய ரெண்டுத்தையுமே நம்ம விட்டுருவோம். இது ரெண்டும் நம்ம சொல்லிடுவோம். நமக்கு எங்கே டவுட் வரும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்டேட் மட்டும் ஏவும் பியும் தான் டவுட் வரும். இட் இஸ் சப்ஜெக்ட் டு ஃப்ரீக்வெண்ட் அமெண்ட்மெண்ட்ஸ் அண்ட் சேஞ்சஸ். அதாவது இந்திய அரசியலமைப்பை நம்ம தொடர்ந்து வந்து திருத்தம் செஞ்சுறது தான் வந்து லிவிங் டாக்குமெண்ட் சொல்லுதுன்றாங்க. அப்படி கிடையாது. அப்படி வந்து அதை சிறுமைப்படுத்தக்கூடாது. காரணம் என்ன அப்படின்னா இந்திய அரசியலமைப்பானது சமுதாயத்துக்கு ஏற்ற மாதிரி மாறிட்டே இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரு 3 நாட்களுக்கு முன்னாடி யூபிஎஸ்சி எக்ஸாமில் இந்த ஓபிசி கம்யூனிட்டிக்கான இந்த கிரீமி லேயரை வந்து எக்கனாமிக்கலாக இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு டிசிஷன் வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து எடுத்திருக்காங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த சொசைட்டிக்கு எது தேவையோ அதுக்கேற்ற மாதிரி கான்ஸ்டியூஷன் தன்னை வந்து தகவமைச்சுக்குது இல்லையா? ஸோ அதை தான் நம்ம ஸ்பெசிஃபை வந்து சொல்லணும். ஸோ அதனால் ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 43, கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ரிகார்டிங் ஆல் இண்டியா சர்வீசஸ். ஸோ இந்த ஆல் இண்டியா சர்வீசஸில் எதெல்லாம் வந்து வரும்? ஐஏஎஸ், ஐபிஎஸ் அண்டு இந்தியன் ஃபாரஸ்ட். ஸோ இந்த 3 சர்வீசஸ் தான் வந்து ஆல் இண்டியா சர்வீசஸில் வரும். ஸோ இதில் வந்து எது சரின்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட், ஆல் இண்டியா சர்வீசஸ் இஸ் எக்ஸ்க்ளூசிவ்லி கவர்ன்ட் பை ரூல்ஸ் ஃபார்முலேட்டட் பை சென்ட்ரல் கவர்மெண்ட். ஸோ இந்த ஆல் இண்டியா சர்வீசஸில் சில ரூல்ஸை வந்து மேக் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்டு தான் பவர் இருக்குன்னு சொல்கிறாங்க. கரெக்ட். ஸோ இதில் எந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டுடைய எந்த ரோலுமே கிடையாது. ஸோ ஒரு ஐஏஎஸ் அதிகாரியோ ஐபிஎஸ் அதிகாரிக்கோ சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை கொடுக்கணும் அப்படின்னா அது சென்ட்ரல் கவர்மெண்ட்டால் மட்டும்தான் வந்து முடியும். அடுத்து செகண்ட் ஸ்டேட்மெண்ட், த அத்தாரிட்டி டு டேக் டிசிப்ளினரி ஆக்ஷன்ஸ் ரிகார்டிங் கண்டக்ட் ஆஃப் ஆஃபீஸர்ஸ் ஆஃப் ஆல் இண்டியா சர்வீசஸ் இஸ் வெஸ்டட் இன் போத் த சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட். இப்போ ஒரு மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஐஏஎஸ் அதிகாரியோ ஐபிஎஸ் அதிகாரியோ ஒரு தவறு செய்கிறாங்க, அவங்க மேலே வந்து ஒரு டிசிப்ளினரி ஆக்ஷன் ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னா அந்த பவர் வந்து 2 கவர்மெண்ட்கிட்டையுமே இருக்குது. அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கிட்டையும் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கிட்டையுமே அந்த பவரானது இருக்குது. பட் ஆனால் அல்டிமேட் பவர் வந்து யார்கிட்ட இருக்குது? சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு தான். இப்போ ஒரு ஐஏஎஸ் அதிகாரி தவறு செஞ்சிருக்காரு அப்படின்னா அவருக்கு ஒரு விடுப்பு கொடுக்கணும் அப்படின்னா அதை வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டால் செய்ய முடியாது. ஒரு ப்ரிலிமினரி ஆக்ஷன்ஸை வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டால் எடுக்க முடியும். பட் ஆனால் அதை ப்ரூவ் பண்ணக்கூடிய அந்த பவர், அல்டிமேட் பவர் அப்படிங்கிறது சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் இருக்குது அப்படின்றாங்க. சரியா? அவங்ககிட்ட தான் வந்து இருக்கு. ஸோ இந்த ஸ்டேட் மட்டுமே வந்து சரியா? ஸோ ரெண்டுமே கரெக்டு. போத் 1 and 2. சி இஸ் த ரைட் ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 44, in the context of reasonable restriction on fundamental rights under the Constitution of India, which of the following statement is correct? அதாவது என்ன சொல்றாங்க? நம்ம அரசியலமைப்பு கொடுக்கக்கூடிய ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், அதாவது அடிப்படை உரிமைகள். ஸோ இந்த அடிப்படை உரிமைகளை ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன் சொல்றாங்க. என்ன ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்? இப்போ வந்து பேச்சு உரிமை வந்து ஒன்று இருக்குது. அண்ட் ஆர்டிகல் 19ல ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்னு ஒன்று இருக்குது. நமக்கு என்ன தோணுதோ அதை நம்மளால பேச முடியும். சரியா? ஆனால்
வாய்க்கு வந்ததான் நம்மளால பேச முடியாது இல்லையா? ஸோ இதுக்கு பேர் தான், அதாவது தனிநபர்களுடைய மாண்பை குலைக்கும் விதமா நீங்க வந்து பேசக்கூடாது. அதுக்கு பேர் தான் ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். ஸோ இந்த ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அதே போல நீங்க பாப்பீங்க, யார் வேணாலும் எந்த தொழில் வேணாலும் செய்யலாம்னு சொல்லலாங்க. ஆனா அதுக்காக நான் போய் சாராயம் வந்து காய்ச்சுவேன், போதைப் பொருள் விற்பேன், அது என்னுடைய ரைட்ஸ்னு சொல்ல முடியாது இல்லையா? ஸோ அங்க ஒரு ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து இருக்கு. ஸோ இந்த ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அப்படிங்கிறது ரெண்டு விதமா வந்து கொடுத்துருப்பாங்க. ஆன் த டூ கிரவுண்ட்ஸ் இட் கேன் இம்ப்ளிமெண்டட் அதுன்னு சொல்றாங்க. என்ன டூ கிரவுண்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது, ஒன், அதாவது பப்ளிக் உடைய, அதாவது காமன் பீப்புள் இருக்காங்க இல்லையா? ஸோ பப்ளிக் உடைய அந்த நலனை குலைக்கும் விதமா வந்து இருக்கக்கூடாது. மக்களுடைய பொதுமக்களை பாதுகாக்கும் விதத்துல நாம ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். ஒன்று. ரெண்டாவது, ஷெட்யூல் ட்ரைப்ஸ், மலைவாழ் மக்கள், அதாவது பழங்குடியினர்கள், அவங்களுடைய நலனை பாதுகாக்கும் வகையில நீங்க சில ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை நீங்க கொடுக்கலான்றாங்க. ஸோ இந்த ரெண்டு கிரவுண்டை நம்ம பார்க்கும்பொழுது ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். த ஸ்டேட் மே மேக் லாஸ் இன் ரிலேஷன் டு ப்ரொடெக்ஷன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் எனி ஷெட்யூல் ட்ரைப்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு ஃப்ரீடம் ஆஃப் ரெசிடென்ஸ். ஸோ பாருங்க, ஷெட்யூல் ட்ரைப் இங்கே வந்துச்சா? ஸோ மேலே இருக்கக்கூடிய எந்த ஸ்டேட்மெண்ட்லையுமே வந்து இது ஹைலைட் பண்ணாதது அப்படிங்கிறதுனால ஸோ ரெண்டுமே வந்துச்சுனால நம்ம சொல்லியிருக்கலாம். ஸோ ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். ஸோ கொஸ்டின் நம்பர் 45. The Constitution of India follows the principle of integrated judiciary, which means integrated judiciary என்ன? ஒருங்கிணைந்த நீதிமன்றம். ஒருங்கிணைந்த நீதிமன்றம்னா என்ன? ஸோ நம்ம பார்த்துருப்போம், நம்ம இந்தியாவில் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் இருக்கும், அதன் பிறகு ஹை கோர்ட் இருக்கும், அதன் பிறகு வந்து சுப்ரீம் கோர்ட் இருக்கும். ஸோ டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டுக்குன்னு ஒரு லா, ஒரு கான்ஸ்டியூஷன், ஹை கோர்ட்டுக்குன்னு ஒரு கான்ஸ்டியூஷன், சுப்ரீம் கோர்ட்டுக்குன்னு ஒரு கான்ஸ்டியூஷன் இருக்குதா? அதே போல சுப்ரீம் கோர்ட் தானது சென்ட்ரல் கவர்மெண்ட் சில சட்டங்களை ஏற்றுனா அதை மட்டும் தான் ஃபாலோ பண்ணுதும். ஹை கோர்ட் ஆனது ஸ்டேட் கவர்மெண்ட், தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன ரூல்ஸ் கொடுத்துருக்காங்களோ, என்ன லா மேக் பண்ணுறாங்களோ அதை தான் ஃபாலோ பண்ணு ரூல்ஸ் இருக்குதா? கிடையாது. இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா ஹை கோர்ட்லையும், எல்லா ஒரே சுப்ரீம் கோர்ட் தான், எல்லா டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்லையும் இல்லை சுப்ரீம் கோர்ட்லையும் ஒரே கான்ஸ்டியூஷன் தான். அதே போல் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு லாவை பாஸ் பண்ணாலும், ஸ்டேட் கவர்மெண்ட் ஒரு லாவை பாஸ் பண்ணாலும் அது நாடு முழுக்க எங்கே வேணாலும் இம்ப்ளிமெண்ட் ஆகும். ஸோ அதை தான் வந்து இன்டகிரேட்டட் ஜுடிஷியரின்னு சொல்கிறாங்க. ஆனால் அமெரிக்காவில் அப்படி கிடையாது. அங்கே ஃபெடரல் கோர்ட்டுன்னு ஒன்று இருக்கும், அதே போல் ரீஜன் லெவல்லையும் வந்து ஒரு கோர்ட் ஒன்று இருக்கும், மாகாணங்கள் லெவல்லையும் வந்து ஒரு கோர்ட் ஒன்று இருக்கும். ஸோ அங்கே ஒரு கான்ஸ்டியூஷனை ஃபாலோ பண்ணுவாங்க, இது ஃபெடரல் லெவலில் ஒரு கான்ஸ்டியூஷனை ஃபாலோ பண்ணாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது சிங்கிள் சிஸ்டம் ஆஃப் கோர்ட் என்ஃபோர்சஸ் போத் சென்ட்ரல் ஆஸ் வெல் அஸ் ஸ்டேட் லா. ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். ஒரு சிங்கிள் சிஸ்டம் ஆஃப் கோர்ட் இருக்கும், ஒரே ஒரு நீதிமன்றம், அதில் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய லாவும் ஸ்டேட் கவர்மெண்ட்டுடைய லாவும் என்ஃபோர்ஸ் பண்ணுவாங்க. ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். Question number 46. Which of the following statement is correct about the Constitution of India? Constitution of India-வை ரிலேட் பண்ணி கீழக்கூடிய ஸ்டேட்மெண்ட்ல எது சரின்னு கேட்டிருக்காங்க. The provisions related to Supreme Court of India are prescribed under Part 5 of the Constitution. அதாவது சுப்ரீம் கோர்ட்டை பொறுத்து கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவில் எந்த பார்ட்ல வந்து சொல்லியிருக்காங்கன்னு சொல்றாங்க. ஸோ பார்ட் 5. ஸோ பார்ட் 5ல என்ன இருக்கும்? யூனியன் கவர்மெண்ட் குறித்து இருக்கும். பார்ட் 5ல அதில் தான் வந்து பிரசிடென்ட் வருவார், அதில் தான் வைஸ் பிரசிடென்ட் பற்றி சொல்லியிருப்பாங்க. அந்த பார்ட் 5ல தான் பிரைம் மினிஸ்டரையும் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸையும் அதே போல் அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியாவும் இந்த பார்ட் 5ல தான் வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ ஸ்டேட்மெண்ட் 1 இஸ் ரைட். ஸ்டேட்மெண்ட் 2ல என்ன சொல்லியிருக்காங்க? பார்ட் 6ல த இந்தியன் கான்ஸ்டியூஷன் டீல்ஸ் வித் த ப்ரொவிஷன் ரிலேட்டட் டு ஹை கோர்ட் குறித்து பார்ட் 6ல வந்து சொல்லியிருக்காங்கன்றாங்க. சரி, இது வரைக்கும் சரி. ஆனால் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரிபுனல்ஸ் அண்ட் ட்ரிபுனல்ஸ் ஃபார் அதர் மேட்டர்ஸ், இது வந்து பார்ட் 6ல கிடையாது, பார்ட் 6A. 1976 42வது சட்ட திருத்தத்தின் மூலமா இந்த ட்ரிபுனல்ஸ் வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க. சரியா? பார்ட் 6Aல. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் ஆனது தவறு. ஸோ எது சரின்னு கேட்டிருக்காங்க? ஆப்ஷன் 1 ஒன்லி A. சரியா? அடுத்து கொஸ்டின் நம்பர் 47. With reference to Indian polity, consider the following features. How many of the above are recognized as a part of basic structure of Indian Constitution in various pronouncement of Supreme Court judgment? அதாவது மேலே வந்து ஒரு 5 டேர்ம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 5 டேர்மில் எதில் இந்தியன் கான்ஸ்டியூஷனுடைய பேசிக் ஸ்ட்ரக்சர், அதாவது அடிப்படை அமைப்பு. பேசிக் ஸ்ட்ரக்சர்னா என்ன? அடிப்படை அமைப்பு. நம்ம பார்த்துருப்போம், ஒரு பார்லிமெண்ட்டால் இந்திய அரசியலமைப்பில் எதை வேணும்னாலும் சேஞ்ச் பண்ண முடியும், ஆனால் இந்த அடிப்படை சரத்துக்களை அவங்களால சேஞ்ச் பண்ண முடியாது. ஸோ எதுன்னு பார்த்துருமா? செக்குலர் கேரக்டர் ஆஃப் இந்தியா, அதாவது மதச்சார்பற்ற தன்மை. ஒரு இந்திய நாடானது
எந்த மதத்தையும் வந்து சாராது இருக்கணும். அதுதான் வந்து பேசிக் ஸ்ட்ரக்சர், கான்ஸ்டியூஷனுடைய பேசிக் ஸ்ட்ரக்சர். இது வந்து சரி. ரெண்டாவது, ஐடியா ஆஃப் வெல்ஃபேர் ஸ்டேட். வெல்ஃபேர் ஸ்டேட்னா என்ன? இன்னைக்கு இலவசம்னு சொல்றாங்க இல்லையா? ஸோ இதுதான் வந்து வெல்ஃபேர் ஸ்டேட். மக்களுக்கு வெல்ஃபேர் கொடுக்கக்கூடியது. அதாவது என்ன சொல்லலாம், பேருந்துகளில் இலவசமாக கொடுக்குறது, மகளிருக்கான இலவசம் அப்படிங்கிறது, இதெல்லாம் வந்து வெல்ஃபேர் ஸ்டேட் அப்படிங்கிறது. ஒரு கவர்மெண்ட் ஆனது இந்திய மக்களுக்கு ஒரு வெல்ஃபேர் ஸ்டேட்டாக இருக்கணும் அப்படிங்கிறது கான்ஸ்டியூஷனுடைய ஒரு பேசிக் ஸ்ட்ரக்சர். இந்த ஐடியா ஆஃப் வெல்ஃபேர் ஸ்ட்ரக்சர் நம்ம பார்த்துருப்போம். டிபிஎஸ்பியில் தமிழில் என்ன சொல்லுவாங்க, டிபிஎஸ்பியில் சொல்லியிருப்போமே, நம்ம பேர் அது தமிழில் மறந்துச்சுருங்க. டிபிஎஸ்பி, டைரக்டர் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசின்னு சொல்லியிருப்போம் இல்லையா? ஸோ அந்த ஸ்டேட் பாலிசியில் ஒரு கவர்மெண்ட் ஆனது எப்படிலாம் நடக்கணும், எப்படி இருக்கணுன்றத அதில் வந்து டிஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த இடத்துல அதில் வந்து வெல்ஃபேர் ஸ்டேட்டாக இருக்கணுன்ற அப்படிங்கிறதும் ஒரு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுவுமே வந்து கான்ஸ்டியூஷனுடைய ஒரு பேசிக் ஸ்ட்ரக்சர். அடுத்தது, பார்லிமெண்ட்ரி சிஸ்டம் ஆஃப் கவர்மெண்ட். இதுவுமே வந்து, அதாவது பாராளுமன்ற அமைப்பு, நம்ம இந்திய கவர்மெண்ட் ஆனது பாராளுமன்ற அமைப்போடு இருக்கும். ஸோ வெஸ்ட்மின்ஸ்டர் மாடல் இங்கிலாந்தில் எப்படி ஃபாலோ பண்ணுறோமோ அதை தான் வந்து இங்கிலாந்தில் எந்த மாதிரியான இந்த பாராளுமன்ற முறையை ஃபாலோ பண்ணுறோமோ அதை தான் வந்து இந்தியாவில் ஃபாலோ பண்ணுறோம். ஸோ இதுவுமே வந்து கான்ஸ்டியூஷனுடைய ஒரு பேசிக் ஸ்ட்ரக்சர். கரெக்டு. எஃபெக்டிவ் ஆக்சஸ் டு ஜஸ்டிஸ், அதாவது விரைவான நீதி கிடைக்குது மக்களுக்கு, வந்து ரொம்ப விரைவான ஒரு நீதி கிடைக்கணும். அது வந்து கான்ஸ்டியூஷன் ஒரு பேசிக் ஸ்ட்ரக்சர். அடுத்தது, ஜுடிஷியல் சுப்ரீமசின்றாங்க. ஜுடிஷியல் சுப்ரீமசின்றாங்க. இதுதான் வந்து தப்பு. ஜுடிஷியல் சுப்ரீமசினா என்ன? அதாவது ஹை கோர்ட்டு தான், அதாவது சுப்ரீம் கோர்ட்டு தான் வந்து உயர்வானது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அது தவறு. கரெக்டா? அது வந்து தவறு. நம்ம முன்னாடி பார்த்துருப்போம், ஒரு வருடத்திற்கு முன்பு கவர்னர் எப்படி கேள்வி, வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா வந்து ஒரு விஷயம் சொல்லியிருப்பார். அதாவது பிரசிடென்ட் எப்படி கேள்வி கேட்கலாம், பிரசிடென்ட் வந்து ஒரு பெரியவர் இல்லையா, அவர் தான் வந்து ஹெட் இல்லையா அப்படின்ற மாதிரிலாம் வந்து நம்முடைய வைஸ் பிரசிடென்ட் வந்து சொல்லியிருப்பாரு. ஸோ இந்தியாவில் யாருமே வந்து பெரியவங்க கிடையாது, எல்லாரை விடவும் வந்து உயர்ந்தவங்க இந்திய அரசியலமைப்பு தான். ஸோ ஒரு ஹைகோர்ட்டோ ஒரு பிரசிடென்ட்டோ இவங்க யாருமே வந்து சுப்ரீமசி கிடையாது. சுப்ரீமசி அப்படிங்கிறது இந்தியன் கான்ஸ்டியூஷன் தான். ஸோ ஜுடிஷியல் சுப்ரீமசி அப்படிங்கிறது தவறானது. இந்த இடத்துல கான்ஸ்டியூஷனல் சுப்ரீமசின்னு வந்திருக்கணும். ஸோ அது வந்து 5வது தவறு. அப்போ எதுலாம் வந்து சரின்னு கேட்டிருக்காங்க? only 4 ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். Question number 48. The Constitutional Assembly of India had 2 separate functions. இந்திய அரசியலமைப்பு கான்ஸ்டியூஷனல் அசம்பிளி நம்ம முன்னாடி பார்த்துருப்போம். 1946 கான்ஸ்டியூஷனல் அசம்பிளி வந்து ஏற்படுத்தியிருப்பாங்க. எதுக்காக? நம்முடைய அரசியலமைப்பு உருவாக்குறதுக்காக. அப்போ அது வந்து 2 ஃபங்க்ஷன்ஸ் வந்து செயல்படுத்தியிருக்கோம். ஒன்று, மேக்கிங் a constitution for free India and enacting ordinary law for country. Whenever the assembly met as a constitution body, it was chaired by Dr. Rajendra Prasad, who among the following personalities chaired the assembly when it met as a legislative body ன்னு சொல்றாங்க. அதாவது கான்ஸ்டியூஷனல் அசம்பிளி, அதாவது கான்ஸ்டியூஷனல் அசம்பிளி அமைக்கும் போது அது 2 விதமாக வந்து செயல்படுமா. ஒன்று, அதாவது அரசியலமைப்பை உருவாக்கக்கூடிய ஒரு அமைப்பாக செயல்படும். இன்னொன்று, நாட்டு மக்களுக்கு தேவையான சட்டங்களை இயற்றக்கூடிய ஒரு அமைப்பாக வந்து செயல்படுன்றாங்க. ஸோ இந்த அரசியலமைப்பு உருவாக்கக்கூடிய ஒரு அமைப்பாக வந்து செயல்படும் போது அதை கான்ஸ்டியூஷனல் பாடின்னு சொல்லுவாங்க. அதோடைய சேர்பர்சனா டாக்டர் ராஜேந்திர பிரசாத் வந்து இருந்தார். ஆனால் மக்களுக்கு தேவையான ஆர்டினரி லாவை உருவாக்கும் போது அந்த அசம்பிளியுடைய சேர்பர்சனாக யார் இருந்தாங்கன்னு கேட்குறாங்க. யார் இருந்தாங்க? ஜிவி மவுலங்கா. இவர் தான் வந்து அந்த ஆர்டினரி லா மேக் பண்ணக்கூடிய இந்த அசம்பிளி பாடி, லெஜிஸ்லேட்டிவ் பாடியுடைய சேர்பர்சனாக வந்துடுறார் ஜிவி மவுலங்கா. Question number 49. With reference to first information report, consider the following statement. இப்போ போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறோம் அப்படின்னா அந்த இடத்துல எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணுவாங்க. அந்த எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணக்கூடிய ஸ்டேட்மெண்ட்ஸில் எதுலாம் வந்து சரி அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒன்று, the term first information report is defined in the Code of Criminal Procedure 1973. ஸோ 1973 கோட் ஆஃப் கிரிமினல், அதாவது குற்றங்களை எப்படி வந்து அணுகணும் அப்படிங்கிற அந்த கோட் ஆஃப் கிரிமினல் ப்ரொசீஜரை இதில் வந்து இந்த எஃப்ஐஆர் குறித்து டிஃபைன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. கிடையாது. ஸோ எதுலேயுமே வந்து இந்த எஃப்ஐஆர் குறித்து டீட்டெயிலாக வந்து சொல்லியிருக்க மாட்டாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்திய குற்றவியல் தண்டனை கிரிமினல் ப்ரொசீஜர். ஸோ எதுலேயுமே வந்து எஃப்ஐஆர் குறித்து சொல்லியிருக்க மாட்டாங்க. என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, ஒரு குற்றம் வந்து நடக்குது அப்படின்னா, ஒரு கம்ப்ளைண்ட் வருது அப்படின்னா, ஸோ அதில் என்ன குற்றம் நடந்தது, அதை டேட்டு மென்ஷன் பண்ணணும், யார் கொடுத்தாங்கன்னு மென்ஷன் பண்ணுமே தவிர்த்து இந்த ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட் அப்படிங்கிறத டிஃபைன் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ ஸ்டேட்மெண்ட் 1 இஸ் ராங். A police station can register a 0 FIR even if the offense was committed outside its jurisdiction சொல்றாங்க. அதாவது ஒரு போலீஸ் ஸ்டேஷன் ஆனது 0 FIR ஃபைல் பண்ணலான்றாங்க. இப்போ ஒரு ஜூரிஸ்டிக்ஷன் இருக்குது. இப்போ ராணிப்பேட்டைன்னு ஒரு ஜூரிஸ்டிக்ஷன் வச்சுங்க,
ராணிப்பேட்டை தவிர்த்து காஞ்சிபுரத்தில் ஒரு ஒரு கொலையோ நடக்குது அப்படின்னா ராணிப்பேட்டையில் இருக்கக்கூடியவங்க எஃப்ஐஆரை ஃபைல் பண்ணலாம். அது 0 எஃப்ஐஆர்னு சொல்லுவாங்க. என்ன அப்படின்னா அதில் எந்த நம்பருமே வந்து மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ 0 எஃப்ஐஆரை ஃபைல் பண்ணி காஞ்சிபுரத்துக்கு அவங்க அனுப்பலாம். காஞ்சிபுரத்தில் இருக்கிற பிறகு அங்கே இருக்கிற போலீஸ் ஸ்டேஷன் என்ன பண்ணியிருப்பாங்க, நியூவாக ஒரு எஃப்ஐஆரை ஃபைல் பண்ணுவாங்க. அதில் வந்து நம்பர்லாம் வந்து நோட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுதான் வந்து 0 எஃப்ஐஆர்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து சரி. ஒன்லி a person who is either the victim of the offense or an eyewitness to the offense can file the FIR. அதாவது ஒரு குற்றம் நடக்குது அப்படின்னா அந்த குற்றத்தில் பாதிக்கப்பட்டவரோ இல்லை அந்த குற்றத்தை பார்த்தவரோ தான் எஃப்ஐஆரை ஃபைல் பண்ணணும்னு சொல்கிறாங்க. இது தவறு. யார் வேணாலும் எஃப்ஐஆரை ஃபைல் பண்ணலாம். சரியா? ஸோ இதில் நம்ம ஒரு முக்கியமான விஷயம் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, எஃப்ஐஆர்னா என்ன, கம்ப்ளைண்ட்னா என்ன, ரெண்டுமே வந்து ஸ்டேஷனில் கொடுக்கக்கூடியதான். கம்ப்ளைண்ட்னா என்ன அப்படின்னா எந்த ஒரு தகவலுமே, அது உண்மையா இல்லையா, எந்த ஒரு தகவலுமே இல்லாமல் ஒரு ஸ்டேஷனில் ஒரு ஹெட் கான்ஸ்டபிள் ஒரு கம்ப்ளைண்ட் எடுத்துக்கிற ஒருத்தருடைய அந்த ஒரு தவறு நடக்குதுன்னு சொல்லியிருக்காரு அப்படின்னா அதை கம்ப்ளைண்ட்னு சொல்லுவாங்க. ஆனால் கொஞ்சம் தீர விசாரித்து என்ன மாதிரியான குற்றம் நடந்திருக்குது, எங்கே நடந்திருக்குது அப்படிங்கிற அந்த பேசிஸில் புதுசாக ஒன்று எழுதுவாங்க இல்லையா, அதுக்கு பேர் தான் வந்து எஃப்ஐஆர்னு சொல்லுவாங்க. ஸோ கம்ப்ளைண்ட்டுக்கும் எஃப்ஐஆருக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. ஸோ இதில் எது கரெக்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க, ஒன்லி 1, 2 மட்டும்தான். ஸோ ஆப்ஷன் ஏ ஒன்லி 1 இஸ் த ரைட் ஆன்சர். ஸோ லாஸ்ட் கொஸ்டின் நம்பர் 50. The Act of Parliament relating to which of the following matters would not apply to Nagaland unless the state legislative assembly by a resolution so decide. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க, கீழே கூடிய ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இதில் நாகாலாந்துக்கு வந்து சில ப்ரொவிஷன்ஸ் வந்து இப்போ வந்து ஒரு பார்லிமெண்ட் ஆனது சில முடிவுகள் எடுக்குது அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு இப்போ பார்லிமெண்ட் ஆனது நம்ம நாட்டுடைய பாராளுமன்றம் சில முடிவுகள் எடுக்குது. அந்த முடிவுகளுக்கு நம்ம கவர்மெண்ட் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து கட்டுப்பட்டு தான் ஆகணும். உதாரணத்துக்கு எம்ஜிஎன் ரேகா வந்து சொல்லலாம். இந்த 100 நாள் வேலை திட்டம் இருக்குது இல்லையா, இந்த 100 நாள் வேலை திட்டத்தை இப்போ கவர்மெண்ட் வந்து 125 டேஸாக வந்து சேஞ்ச் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது தமிழ்நாடு கவர்மெண்ட் கட்டுப்பட்டு தான் ஆகணும். ஆனால் இதே நாகாலாந்துக்கு போகும்போது நாகாலாந்து கவர்மெண்ட் வந்து அது கட்டுப்படணும்னு அவசியம் கிடையாது. இன் சம் ப்ரொவிஷன்ஸ் அந்த ஸ்டேட் கவர்மெண்ட் முடிவு எடுக்கலாம். என்னென்ன, அவங்களுடைய ரிலீஜியஸ் ஆர் சோஷியல் ப்ராக்டிசஸ், அவங்க மதம் சார்ந்த சமூகம் சார்ந்த பழக்க வழக்கங்களில் அவங்க எடுக்கிறது தான் முடிவு. அதில் பாராளுமன்றம் முடிவு எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நாகா கஸ்டமரி லா அண்ட் ப்ரொசீஜர், அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் சிவில் அண்ட் கிரிமினல் ஜஸ்டிசஸ், அவங்களுக்கு சில தண்டனைகள் கொடுப்பாங்க இல்லையா. இப்போ நம்ம பார்த்துருப்போம் ஊர் பஞ்சாயத்துன்னு இருக்கும். அதே போல் நாகாலாந்து இருக்கக்கூடியவங்க அவங்க குற்றத்தை எப்படி அணுகுறாங்க அப்படிங்கிறது அவங்களுடைய முடிவு பட்டிக்கணும். அதை வந்து பாராளுமன்றம் தலையிட முடியாது. ஓனர்ஷிப் அண்ட் டிரான்ஸ்ஃபர் ஆஃப் லேண்ட் அண்ட் ரிசோர்சஸ், அங்கே வந்து நீங்கள் சொத்து வாங்கணும் அப்படின்னா அந்த ஸ்டேட் கவர்மெண்ட் முடிவு எடுக்கிறது தான். அதுக்கு பாராளுமன்றம் வந்து எந்த ப்ரொசீஜரையோ ரூல்ஸ் அண்ட்லேயும் வந்து கொடுக்க முடியாது. ஸோ இந்த 4 விஷயங்கள்லேயும் வந்து அவங்க முடிவு எடுக்கலாம். சரியா? இந்த 4மே வந்து சரிதான். ஸோ டி 1, 2, 3, 4 4மே வந்து சரியானது. ஸோ எதனால நாகாலாந்துக்கு இந்த ப்ரொவிஷன் அப்படி பார்க்கும்போது இப்போ தான் ஒரு 3 கொஸ்டின் பண்ணி பார்த்தோம். ஆர்டிகல் 371 கான்ஸ்டியூஷன் என்ன பண்ணியிருக்கோம், சில ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு அந்தந்த மாநிலத்துடைய கலாச்சாரத்தை வந்து பாதுகாக்கிறதுக்காக சில ப்ரொவிஷன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஆன் த பேசிஸில் இவங்க நாகாலாந்துக்கு அந்த ப்ரொவிஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ இந்த கிளாஸில் நாம ஒரு 10 கொஷின்ஸ் வந்து பார்த்துருக்கோம் கான்ஸ்டியூஷனில். இந்த 10 கொஷினும் உங்களுக்கு கான்ஸ்டியூஷன் குறித்து ஒரு நல்ல புரிதலை கொடுத்துருக்கோம் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ இந்த கொஷின் ரிலேட்டடாக என்னென்ன டாபிக் இருக்குது அப்படிங்கிறத புத்தகத்தை எடுத்து ஒரு வாட்டி பாருங்கள். ஸோ இந்த சப்ஜெக்ட் ரிலேட்டடாக வந்து திரும்ப ஒரு வாட்டி க்ரோப் த்ரூ பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு அது குறித்து ஒரு பெட்டர் நாலேஜ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். சரியா? ஸோ இந்த கிளாஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். அடுத்த கிளாஸ் சந்திப்போம். நன்றி.